அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் 2024 டிசம்பர் மாதத்துக்கான மைத்திர முகூர்த்த நேரத்தை பார்க்கலாங்க. மைத்திர முகூர்த்தம்னா என்ன, மைத்திர முகூர்த்தத்தில் என்ன காரியங்கள் செய்யணும்னு தெரியாதவங்களுக்கு சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு நவம்பர் மாதத்துக்கான நேரத்தை பார்க்கலாங்க. மைத்திர முகூர்த்த நேரங்கிறதும் மற்ற முகூர்த்த நேரத்தை போலவே இதுவும் நல்ல நேரம்தாங்க. மற்ற முகூர்த்த நேரங்களை சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோங்க. ஜோதிட சாஸ்திரத்தை எழுதின முன்னோர்கள் தீராத கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கு நமக்கு எளிய உத்தியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதாங்க மைத்திர முகூர்த்த நேரம்னு சொல்கிறது. இந்த நேரத்தில் கடனோட ஒரு பகுதியை, அது சிறு தொகையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த தொகையை ஒவ்வொரு மாதமும் வர்ற மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஒரு மாதத்தில் 2 அல்லது 3 தடவை வருங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதில் ஒரு சிறு தொகையாவது கடனுக்கு செலுத்தும் போது படிப்படியாக கடனெல்லாம் குறைஞ்சு கடனே இல்லாத சூழ்நிலை ஏற்படுங்க. இது மாதம் தவறாத கடைப்பிடிக்கிறது கூடுதலான சிறப்புங்க. இது முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்கிற ஒரு காரியம்தாங்க. ஒரு சிலருக்கு கடனோட சுமை முற்றிலுமாக நீங்கிருங்க. ஒரு சிலருக்கோ கடனோட அழுத்தமெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையாவது அட்லீஸ்ட் ஏற்படுங்க. அதனால் கடன் சுமையினால் ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதம் வர்ற மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துறது உங்களோட கடனோட அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்துங்க. ஒரு சில சமயங்களில் கரெக்டாக மைத்திர முகூர்த்த நேரத்தில் கடன் கொடுத்தவங்களுக்கு நேரில் போய் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையோ அல்லது ஆன்லைன்லேயும் பே பண்ண முடியாத சூழ்நிலையோ ஏற்பட்டால் நீங்கள் திருப்பி செலுத்தினான்னு இருந்த தொகையை பூஜை ரூமில் தனியாக எடுத்து வச்சு பிறகு கூட கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக டிசம்பர் மாதத்துக்கான மைத்திர முகூர்த்த நேரத்தையும் தேதியும் பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் மொத்தம் 3 மைத்திர முகூர்த்த தேதி வந்ததுங்க. முதல் தேதி டிசம்பர் 1ஆம் தேதியே முடிஞ்சதால் மற்ற 2 தேதிகளை இந்த பதிவில் பார்க்கலாங்க. அடுத்ததாக வர்ற மைத்திர முகூர்த்த தேதி கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி வருதுங்க. அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி மதியம் 2:08 மதியம் 3:55 வரைக்கும் இருக்குங்க. இது மேச லக்னத்தில் வருது, புதன்கிழமையாக இருக்குங்க. டிசம்பர் 11 வெனஸ்டே 2:08 PM to 3:55 PM. அடுத்ததாக வர்ற தேதி மார்கழி மாதம் 13ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 28ஆம் தேதி அதிகாலை 3:27 5:38 வரைக்கும் இருக்குங்க. இந்த நேரம் விருச்சக லக்கணத்திலையும் சனிக்கிழமையும் இருக்குங்க. டிசம்பர் 28 சாட்டர்டே மார்னிங் 3:27 AM to 5:38 AM. பணத்தை செலுத்தும் போது மைத்திர முகூர்த்த நேரத்தோட தொடக்கத்திலேயோ முடிவிலையோ இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது கூடுதலான சிறப்புங்க. ஒவ்வொரு மாதமும் வர்ற மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட கடன் சுமையிலேருந்து விடுபடுறதுக்கு பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ சார்பாக எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களுங்க. மைத்திர முகூர்த்த நேரத்தை பற்றி தனி வீடியோவாகவே விரிவாக போட்டிருக்கோங்க நம்ம சேனலில். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.